நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுள்னா என்ன? அவ்வளவுதான். கடவுள் என்பது என்ன? அவ்வளவுதான் என் கேள்வி. நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. நமக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. பக்கத்துல நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மை வழிநடத்தி செல்கிறது. அதுதான் கடவுள். கடவுள் என்பது என்ன? கடவுளுங்கிறது என்னை வழி நடத்தும் ஒரு பெரிய சக்தி. என்னால் செய்ய முடியாததை நான் கேட்கும்போது வழங்கும் ஒரு மாபெரும் சக்தி. ஓகே. என்னால் செய்ய முடியாததை செய்து கொடுக்கிற சக்தி. நமக்கு எந்த நேரத்துல துன்பம் நேருதோ அப்ப நாம அவரை வழிபட்டா கண்டிப்பா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே. நான் ஒரு தப்பு பண்றதுக்கு எனக்கு ஒரு டெம்ப்ட் ஆகுது. அதை நீ அந்த தப்பை பண்ணாத, அந்த ரூட்ல போகாத, அது தப்புன்னு எனக்கு சொல்றது தான் கடவுள். தவறு செய்யாதே, மனசாட்சிக்கு விரோதமா போகாதேன்னு சொல்றது கடவுள். ஓகே. பக்கத்துல கடவுள் என்பது என்ன? அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் டிரைவிங் ஃபோர்ஸ். என்னை இந்த நாள் வரைக்கும் நீ இதை செய், ஒரு உந்து சக்தியாக தான் என்னை காத்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் கடவுளாக நம்பிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அது என்ன உருவத்தில் இருந்தாலும் சரி, நான் அதை கடவுளாக நம்புறேன். இல்ல, இதுதான் இந்த தலைமுறைக்கும் இதுக்கு முந்தைய தலைமுறைக்குமான வித்தியாசம். அந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் மீ. ஆனா நம்ம பெரும்பாலானவர்கள் எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, என்னால் முடியாதே கடவுள் செய்வான்னு சொல்றோம். பட் ஆனா இந்த நியூ ஜெனரேஷன் அதுல கொஞ்சம் மாறுறாங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். அதுதான் இந்த ஷோவே. ஒரு புதிய அந்த இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு கடவுளை பார்த்தல் அல்லது இல்லை என்று சொல்லுதல், ரெண்டுமே எந்த பார்வையிலிருந்து பார்க்குறாங்க. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் கிரியேட் பண்ண முடியும், அதில் நான் வெற்றி அடையவும் முடியும். ஆனால் அதற்கு தேவையான அடிப்படை தளங்களை அமைத்து தருவது இறைவன். ஓகே. இப்போ இந்த செட்டை பார்க்குறோம், இந்த செட்டை உருவாக்கின ஒரு படைப்பாளி இருப்பான். ஒரு பேனாவை பார்க்குறோம், அதை படைத்த ஒரு படைப்பாளி இருப்பான். அதேமாதிரி எதை பார்க்குறோமோ, எதை கண்ணால் நம்ம பார்க்குறோமோ அதை படைத்தவன் இருப்பான். இங்கேருந்து நம்ம இடத்த பார்க்குறோம், மூணை பார்க்குறோம். ஸோ ஒரு படைப்பாளி இருப்பான், அந்த படைத்தவன் தான் கடவுள். ஓகே. படைத்தவன் கடவுள். ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் விடையளிக்க முடியாத ஒரு சில மர்மமான விஷயங்கள் இருக்குது. அந்த மர்மமான விஷயம்தான் கடவுள்னு நான் நம்புகிறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் பதில் சொல்ல முடியாத ஒரு மர்மமான விஷயம், இது கூட வியூ. ஓகே. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, மேலே ஒரு சக்தி இருக்கு, என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது, என்னை வழி நடத்துகிறது, இட்ஸ் அன் இன்ஃபினிட்டிவ், என்னை ஒழுங்குபடுத்துகிறது, பாரபட்சமற்றவர், என்னை ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அவர் விளங்கி கொள்ள முடியாத மர்மம். இப்படி பல்வேறு விதமான கருத்தாக்கங்கள் இருக்கு இல்லையா? அதே கேள்விதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கடவுள் என்பவர் யார்? இட்ஸ் நத்திங். ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த கான்செப்டும் இல்லாதனால தட்ஸ் காட். அந்த அப்படி இருக்கிற கான்செப்டே இட்ஸ் நத்திங். அதான் உங்க ஆன்சர், இட்ஸ் நத்திங். எஸ். கடவுள்ன்றது ஒரு செயற்கையான உணர்வாக பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு கடவுள்னு தெரிய போகிறதில்ல. கீழ்னா அழுகும், அந்த வலி தெரியும், பசிச்சா அழுகும், அதெல்லாம் இயற்கையான உணர்வு. அதை தாண்டி கடவுள்ன்றது ஒரு வீட்டில் அது வளரும் போது அவங்க அது மேலே ஏற்றி ஒரு செயற்கையான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக கடவுளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா கடவுள் இருக்காதா இல்லையா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. நியாயமாக கேட்டிங்கன்னா எனக்கு கடவுளை பற்றி என்னன்னு தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி ஆக்சுவலாக ஒன்றும் புரியல. ஓகே. கடவுள் பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, அதுவும் கூட பதில். God is a myth, imaginary illusion which is actually obsolete. இல்லாத ஒரு விஷயத்தை நம்புறாங்க. எனக்கு சுத்தமாக அதை பற்றின நம்பிக்கை கிடையாது. ஓகே. எனக்கு சுத்தமாக அதை பற்றி ஐடியா இல்லை. ஓகே. இந்த ஜென்யூனிட்டி எனக்கு கிடைச்சாவே போதும். இல்லை, அது ஐடியாலஜிக்கலாக கட்டமைக்கப்பட்ட ஒரு கருவி, பண்பாட்டு தளத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கருவி. கடவுள் ஒன்று இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் இங்கே இல்லை. கடவுள் ஒருத்தர் இருந்து கிரியேட்டர் ஒருத்தர் வேணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்படி நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் இல்லூஷன் சொல்லக்கூடிய அளவில் அதை நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அது ஒரு கற்பனை, சைக்காலஜிக்கல் இல்லூஷன். சைக்காலஜிக்கல் இல்லூஷன். அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கடவுள் என்பது யார்? ஒரு சிம்பிள் லைனில் சொல்லணும்னா இட்ஸ் அ crutch ஃபார் த ஃபியர்ஃபுல், ignorant, greedy and grieving mind. It's a crutch for support. தெரியுதா? For the fearful, ignorant, greedy and grieving mind. பயந்த, அறியாமை மிகுந்த, ரொம்பவும் பேராசை கொண்ட மனிதர்களுடைய and grief. இப்ப கஷ்டகாலம் இருக்கும்போது ஒரு imaginary crutch, non existent one. ஓகே. உங்க பேரு? டாக்டர் கணேஷ். டாக்டர் கணேஷ். ஓகே. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிலீஃப் சிஸ்டம் இருக்குங்களா, அது பொதுவாக வேவரியாக இருக்கும். அந்த ஐக்கானை வச்சு தன்னோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறாங்க. அந்த சப்போர்ட்டுக்கு அந்த காடுங்கிற ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது, அதை துணைக்கி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தேடி அதுக்கு துணைக்கி வச்சுக்கிறாங்க.
அதை தான் காடாக நான் பார்க்குறேன். ஓகே, இவருடைய நம்பிக்கையை ஏதோ ஒன்று மேலே செலுத்துறார். செலுத்துறதுக்கு இவங்களுக்கு தனியாக வந்து அன்கம்ஃபர்டபுள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்காண்டி அந்த காடை வச்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு தேடல். தங்களுடைய நம்பிக்கைகள் மெய்தான் என்ற ஒரு உணர்தல் தனக்கே தேவைப்படுது. சப்போர்ட் சிஸ்டம். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு ட்ரெஷரி மாதிரி தன்னுடைய பிலீஃப் அதுக்குள்ளே வச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு விஷயமா. இதான் அந்த நியூ ஜெனரேஷன் பசங்கங்கிறது. இந்த ஒரு அவ்யூ பாருங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஐகான் வேணும். நான் இறந்தாலும் என்னோட பிலீஃப் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு போகட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். கிளாஸ் பின்னால என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து மனித சமூகத்தின் தேடலுக்கான முற்றுப்புள்ளி. தன்னை தாண்டி இந்த விஷயம் என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத இடத்துல இதுதான் கடவுள்னு சொல்லி பதில் சொல்லிடுவாங்க. ஸோ தேடலுக்கான முற்றுப்புள்ளி. நான் வந்து தனியாக பேசல, ஒரு தனி மனிதன் தேடன்னு சொல்ல, மனித சமூகத்துக்கான ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தேடலையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளியா தான். தேடலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி. எதுக்கு விடை கிடைக்கல அது கடவுள்ன்றாங்க. ஆமா. என்ன படிக்கிறீங்க? நான் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கேன். ஜேர்னலிஸ்ட். என்ன பேர் உங்க பேர்? என் பேர் சாரதா. சாரதா. கடவுள்னா நான் 2 விஷயத்த சொல்லுவேன். ஒன்று வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பிலீஃப் இன் ஒன் செல்ஃப். அவங்க மேலே இருக்க நம்பிக்கையே வந்து வேற ஒருத்தர் மேலே திணிச்சு இது அவங்க செய்கிறது அவங்களோட ஹெல்ப்னு சொல்கிறது. இன்னொன்று ரிசல்ட் ஃபார் ஃபியர் ஆஃப் தி அன்னோன். என்னன்னே தெரியாததுக்கு வந்து கடவுள் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து அதை வந்து நம்புறதுக்கு. என்ன பண்றீங்க நீங்க? அன்னோன். ஐ எம் an advocateங்க. யூ ஆர் அட்வொகேட். உங்க பேர்? நல்லினி. 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 ஆமா. ஓ, அப்படியா? வித்தியாசமா இருக்கு இந்த பேரு. நல்லவள், இனியவள். அந்த ந இல் லீ நீ. ஓ, பரவாயில்லைங்க, இந்த பேர் நான் கேள்விப்பட்டதில்லை. நல்ல பேர். கடவுள் என்பது என்ன? அதில் அல்டிமேட் ரியாலிட்டின்னு ஒன்று கிடையாது. கேன் பி சேஞ்ச், மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்போல்லாம் வந்து இங்கே காலம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். த லாஸ் தட் கவர்ன் மை யூனிவர்ஸ். என்னுடைய பிரபஞ்சத்தை ஆள்கிற கோட்பாடுகள் தான் கடவுள் நான் சொல்கிறேன். கார்ல் சேகன் ஒரு நாசா சயின்டிஸ்ட், ஹீஸ் நோ மோர். அவர் சொன்ன வார்த்தைகள், இஃப் த நோஷன் ஆஃப் அ காட் being an oversized white male with a long beard tallying the fall of every sparrow is ludicrous அப்படிங்கிறாரு. furthermore என்ன சொல்றாரு, கொஞ்சம் சொல்லுங்களேன், இதை தமிழ்ல சொல்ல முடியும் வாய்ப்பு இருக்கா? கடவுளுங்கிறவர் ஆகாசத்தில் உட்காந்து கீழே சாகர ஒவ்வொரு குருவி கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற ஐடியா வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கு அப்படிங்கிறாரு. ஓகே. furthermore he says, but by God, if you mean the physical laws that govern this universe, then yes, such a God exists. Okay. அப்படிங்கிறாரு. But such a God will be emotionally unsatisfying. It does not make sense to play to the law of gravity. This is exactly. ஆனா இது அவ்வளவு நீங்க தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கடவுள்ங்கறத வந்து நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ரூல், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லா, வாட் எவர் இட் இஸ், அதை தான் நீங்க கடவுள்னு சொல்றீங்க அப்படின்னா, பிக் பேங் தியரி அதான் கடவுள்னு சொல்றீங்கன்னா எஸ், ஏன்னா அதை வந்து குவான்டிஃபை பண்ணலாம், அதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கடவுள் வந்து உங்களுக்கு கோட்பாடுகள் தான் கடவுள். இதுதான் ஒற்றை வரியில. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்க வந்து உங்க இமோஷனல் சப்போர்ட்டுக்கு அவர்கிட்ட போக முடியாது. ஏன்னா நியூட்டன்ஸ் லா வந்து நீங்க மாரியன் குயிஸ்ட் நியூட்டன்ஸ் லா காப்பாத்தி எனக்கு சாகடிச்சிட்டாருன்னு சொன்னா இட் வில் நாட், அது கேட்காது. இட் வில் கில் யூ. சோ தட் இஸ் வாட் ஐ மீன். ஓகே, பூமி சுத்துது அப்படினா அது ஒரு கோட்பாடு, அதுதான் கடவுள். ஓகே, சோ நீங்க அதுக்கு எதிரா நிக்க முடியாது. அப்படி ஒரு கடவுள் வந்து எமோஷனலி சாட்டிஸ்ஃபையிங் கிடையாது. இப்போ லாஸ் ஆஃப் கடவுள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அந்த கோட்பாடுகளுக்கு விரோதமாக எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்க முடியாது. எக்ஸாக்ட்லி. நீங்க உங்க எமோஷன் வச்சுட்டு திட்டினாலும் சரி, ஓகே, அந்த கடவுள் வந்து நீ மேல இருந்து கீழ குதிச்சா உன்னை காப்பாத்த மாட்டார். கால் பண்ணாலும் சரி, நடக்குது நடக்கும். கனெக்ஷனே கிடையாது. சூப்பரான ஒரு டெஃபினேஷன் தான் இது. கார்ல் சேகன் அவர் சொன்னது. இந்த பிரபஞ்சத்துடைய கோட்பாடுகள் கடவுள், அதை கடவுள் என்று நீங்கள் நம்பிக்கிறதா பண்ணிக்கங்க. ஆனா அவர் உங்களுடைய இந்த வேண்டுதலுக்கெல்லாம் துணை வர மாட்டார். அவர் கோட்பாட்டின்படியே நடந்து கொள்வார்.